வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு புதுமையான தகவலை உங்களோட பகிர போறேன். நிச்சயமா அது நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோம் இந்த பாரம்பரிய அரிசி சார்ந்த விழிப்புணர்வுல அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணுக்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுறேன். சமீப காலத்துல நான் என்னுடைய உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு சென்று இருந்தேன். அவங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி. அவங்க வீட்டுல நான் போகும்போது அவங்க தொடர்ந்து ஒரு நவீன மருத்துவமனையில ஒரு சிகிச்சை மேற்கொண்டுட்டு வராங்க. அங்க அவங்களுக்கு அந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கு. பட் இருந்தாலும் ஃபீட்டல் growth இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது வயிற்றில் வளரக்கூடிய அந்த கரு நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பவுடர் சேஷே கொடுத்துருக்காங்க. அந்த சேஷேவை நான் அவங்க கிட்ட காட்டுறதுக்கு விரும்புறேன். இதுதான் அந்த சேஷே. இந்த சேஷே அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் சொன்னாங்க. இந்த சேஷே பத்தின தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன அப்படின்னா, இதுல என்ன போட்டிருக்கு, எல் ஆர்ஜினின் அண்ட் ப்ரோ ஆந்தோசைனிடின் கிரானுல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது இந்த சேஷேட்டை பார்க்கும்போது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ப்ரோ ஆந்தோசைனிடின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம் எனக்குள்ளார. அது எங்கன்ற ஒரு தேடுதல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில அந்த ப்ரோ ஆந்தோசைனிடின் எங்க படிச்சேன் அப்படின்றத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அது நான் பாரம்பரிய அரிசிகளை படிக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். நிச்சயமா. ஸோ என்ன அப்படின்னா, இந்த நம்ம தெரியும், நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கமா 7வது மாதத்துல நம்ம வளகாப்பு பண்ணுவோம், சீமந்தம் அடுத்து சீமந்தம் பண்ணுவாங்க. இதுல எல்லா நிகழ்வுகளையும் சிகப்பு அரிசியை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது நம்மளுடைய பாரம்பரிய வழக்க முறை. இந்த சிகப்பரிசியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குணமுள்ள வேதிப்பொருள் தான் இந்த ப்ரோ ஆந்தோசைனிடின். ஆமாங்க, இந்த ப்ரோ ஆந்தோசைனிடின் சிகப்பரிசியில இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். ஆமா. ஸோ நம்ம பாரம்பரியமா பழக்க வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல இருந்த ஒரு 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 செய்தியை அதுல இருக்கக்கூடிய அந்த சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் இன்னைக்கு சேஷட்டா மாதிரி நம்ம கைக்கு வந்திருக்கு. நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் பழகி வந்த ஒரு விஷயம், நாம் பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் புலன் நமக்கு கண்ணுக்கு தெரியாதனால நம்ம ரொம்ப எளிமையா அதை கடந்து போயிட்டு இருக்கோம். இதனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு சிகப்பரிசி கொடுக்கறதோட நம்ம நின்றோம். ஆனா அப்படி கிடையாது. சோ கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி ஆகிற வரைக்கும், பிரசவம் ஆகிற வரைக்கும் அந்த சிகப்பரிசியை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது கரு உற்பத்தியை, கருவினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மை அந்த சிகப்பரிசிக்கு இருக்கு. இது நம்ம பாரம்பரியமா சொன்ன விஷயம் இன்னைக்கு அறிவியல் புலமா நிரூபணமாகி அது இன்னைக்கு சேஷட்டா பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல பரிந்துரைக்கிற அளவுக்கு உருவாயிருக்கு. இது பரிந்துரைச்சதை பத்தி நான் குறை சொல்லல. நம் உணவை மருந்தா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய உணவுல இருக்கக்கூடிய மருத்துவ பயனை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சேஷட்டா, கேப்சியூலா, மாத்திரையா, டானிக்கா இதே உணவு, நம்மளுடைய பாரம்பரிய உணவு நாளைக்கு நம்ம கையில நிற்கும். ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த துவங்க வேண்டிய அவசியமும் சூழலும் கட்டாயமும் இன்னைக்கு இருக்கிறது. அதற்கு இந்த ப்ரோ ஆந்தோசைனிடின் கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு எளிமையான உதாரணம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.